சட்டியில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சாதம் இருந்தாலும் பத்தாது. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுட்டு தட்டின பூண்டை நல்லா வணக்கி விட்டுருங்க. ஒரு கையளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், காரத்துக்கு வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. சின்னதாக ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் அந்த சூட்லேயே ஓரளவுக்கு வந்துடணும். ஸோ இதுக்கு மசாலா மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அதே மாதிரி நல்லா வேக வச்சியா இருக்குங்க. சூப்பராக இதை பார்க்கும்போதே பாருங்கள் நாக்கில் எச்ச ஊறும். இந்த மாதிரி சாப்பாடு என்ன தான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி சட்டியில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.